ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம திரைமரசனத்தில் பார்க்க போகிற படம் வந்து அருள்வான். எந்த சொத்தும் இல்லாதவர்களுக்கு கல்வி ஒரு பெரிய சொத்து, கல்வி என்ற சொத்தை அடைந்து விட்டால் வறுமை தானே உழைந்து விடும் அப்படின்றத கர்மவீரர் காமராஜர் சொல்லியிருந்தார். கல்வி என்பது அவ்வளோ ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் வந்து இன்னும் நிறைய பேருக்கு சென்றடையாமல் இருக்குது அப்படின்றது எவ்வளோ ஒரு வேதனைக்குரிய விஷயம் அப்படின்றத அந்த படம் வந்து ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்கு. பதிவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு படத்துக்குள்ள ஒரு அழகான ஒரு பாடத்தையும் இந்த படம் வந்து எடுக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். படத்துடைய கதையை ஓப்பன் பண்ணால் 2004 வந்து ஒரு தேனி மாவட்டத்தில் இருக்க ஒரு பெரிய மலை மேலே காடர் இனத்தை சேர்ந்த ஒரு இனக்குழு வந்து வாழ்கிறாங்க. அவங்களுக்கு வாழ்வுக்கு தொல்லை கொடுக்குற ஒரு வேலையை வந்து அங்கே இருக்கிற ரேஞ்சரான ஜான் விஜய் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து தருவாய்க்கு போகுது. அந்த மரணத்தருவாயில் இருக்கும்போது அந்த கேரக்டர் வந்து இந்த கதையின் நாயகியான கிருத்திகாட்ட வந்து ஒரு சத்தியம் வாங்குது. என்னன்னா, நீ வந்து கல்வி கற்றுறணுமா, நீ படிச்சிடணும், 4 எழுத்து படிச்சிருந்தா நமக்கு இப்படி கீழான நிலைமை வராது அப்படின்ற மாதிரி ஒரு சத்தியம் வாங்கணும்னு அந்த பொண்ணு எப்படியாவது படிக்கணும்னு முயற்சி பண்ணுது. முயற்சி பண்ணி கொஞ்சம் தூரம் நடந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகுது. அங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆசிரியை வந்து நீ கலெக்டரை பார்த்தோன்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கே ஸ்கூல் வந்துடும் அப்படின்னு சொல்லுது. அந்த பொண்ணு கலெக்டரை பார்க்குறதுக்கு தன்னுடைய பயணத்தை தொடருது. தன் அம்மா அப்பாவான ஆரவ், ரம்யா பாண்டியன் அவங்ககிட்ட கூட சொல்லாமல் கலெக்டர் ஆகணும். ஏன்னா அவங்க வந்து அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுல ஏஜ் அட்டன் பண்ணிடும், உடனே கல்யாணம் பண்ணணும். அவங்க என்ன விளக்கப்படி கல்யாணம் பண்ணணுங்க ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்துருவாங்க, அவங்க ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க. ஸோ அதை வந்து இந்த பொண்ணு வந்து கலெக்டரை பார்க்கறதுக்கு ஒரு பயணத்தை தொடர்ந்தது. அந்த பயணத்தில் அந்த வலிமிகுந்த பயணத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், அதுக்கு நினைச்ச கல்வி அது அந்த பொண்ணு அடைஞ்சுதா, அந்த மலை கிராமத்துக்கு பள்ளி கிடைச்சதா அப்படின்பதான் அந்த படத்துடைய கதையாக விரியுது. கதையின் நாயகி அப்படின்னு அந்த பொண்ணை சொல்றதுனால ஹீரோ அருள்நிதி அவர்களோ ஆரவோ யாருமே கோவப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களே இதை சொல்லியிருந்தாங்க, இந்த படத்துக்கு அந்த பொண்ணு தான் ஹீரோ அப்படின்ட்டு. நிச்சயமாக அட்டகாசமான ஒரு நடிப்பை வந்து அந்த பொண்ணு கொடுத்துருந்துச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன். சுமார் 8 வருஷத்துக்கு முன்னாடி குமுதம் பத்திரிகையில் இந்த சேனலுடைய நிறுவனர் சண்முகம் அண்ணன் வந்து சொன்னார், 8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை நான் ஃபோட்டோ எடுத்தேன், அப்போவே தெரியும் இந்த பொண்ணு ஒரு பெரிய நடிகையாக வரும் அப்படின்ட்டு. இன்னைக்கு ப்ரெஷ் ஷோவில் அவரும் இந்த படத்தை பார்த்துட்டு சொன்னார், அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்துச்சு அப்படின்ட்டு. அட்டகாசமான நடிப்பு. குறிப்பாக அந்த காடரின மொழியை கற்றுக்கிட்டு, அந்த மொழியை ஒரு நமக்கு வராத ஒரு மொழியை கற்றுக்கிட்டு அதே உணர்வோடு பேசுகிறது ரொம்ப கஷ்டம். அதில் ஒரு ஃபேக் வந்துடும். ஆனால் அந்த பொண்ணு அந்த உணர்வோடு அவ்வளோ அழகாக பேசியிருந்துச்சு. அந்த குறிப்பாக அந்த மருத்துவமனையில் படுத்துக்கிட்டே நாங்கள் மிருகங்களை பார்த்து கூட பயந்ததில்லை, மனிதர்களை பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு மாதிரி சிலுத்துட்டு புல்லரிச்சிட்டு வந்துடும். அவ்வளோ அற்புதமான நடிப்பு. அடுத்து வந்து அருள்நிதி ரொம்ப செட்டில்டான ஒரு நடிப்பில் அட்டகாசமாக நடிச்சிருக்காரு. தனக்கே உரிய அந்த மேனரிசங்களோட எந்த இடத்துல அலட்டிக்காத டைலாக்கு, நிறைய மாசான டைலாக்லாம், பொலிட்டிக்கல் டைலாக்லாம் சொல்கிறாரு. ஆனால் அதுக்காக நான் எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறேன் பார்த்தியா அப்படின்ற பந்தாவே அவருடைய பாடி லாங்குவேஜில் கிடையாது. அவ்வளோ இயல்பான ஒரு நடிப்பு கொடுத்துருந்தார். ஆரவ் வந்து இந்த படத்தில் ஒரு நல்ல அட்டம்ப்ட், சூப்பராக ஒரு காடர் இன குழுவில் ஒரு துடிப்பு மிக்க இளைஞனா நல்லா நடிச்சிருந்தாப்புல. ரம்யா பாண்டியன் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்களுடைய அந்த கிராமத்தில் உள்ள ஒரு பொண்ணு மாதிரியே தன்னை மாற்றிக்கிட்டு அந்த கேரக்டரோட அடாப்ட் ஆகி சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அவங்களுடைய நடிப்பும் போற்றக்கூடியது. அப்புறம் காளி வெங்கட் இருக்காரு, VTV கணேஷ் இருக்காங்க. ஜான் விஜய் பார்க்கும்போது நமக்கே கோவம் வருது. அப்படி நிறைய கேரக்டர்ஸ்லாம் கொடுத்த வேலைக்கு எந்த குறையும் இல்லாமல் நடிச்சிருந்தாங்க. குறிப்பிட்டு சொல்ல மாதிரி மூப்பர் அப்படின்ற கேரக்டரில் ஒரு பெரியவருடைய நடிப்பில் வந்து அவ்வளோ ஆன்மா இருந்துச்சு, அவ்வளோ உயிரோட்டமாக அவருடைய நடிப்பு இருந்தது அப்படிங்கிற நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். சரி, இதெல்லாம் விட அந்த படத்துடைய மிகப்பெரிய பில்லர் யாருன்னா கேமராமேன் சுகுமார் தான். மனிதர் வந்து இந்த ஒவ்வொரு ஷாட்டையும் ஸ்க்ரீன் ஷாட்டாக எடுத்து வச்சு நம்ம டிபியில் வச்சுக்கலாம், வாட்ஸ்அப் டிபி, இன்ஸ்டாவிலாம் வச்சுக்கலாம் போல் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு அட்டகாசமான விஷுவல் மெட்டீரியல்ஸை அள்ளி தட்டியிருக்காரு. நிறைய லைவாக ஷூட் பண்ணியிருக்காரு. லால்குடி இளையராஜாவுடைய செட்டூருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. அடுத்து ஜிவி பிரகாஷ், அவர் வந்து எப்போதுமே ஒரு கதையை கரெக்டாக கேட்பார். ஏன்னா பர்சனலாக அவரை பற்றி கொஞ்சம் தெரியுங்கிறதுனால இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிக்கிறேன். ஒரு படமா இவ்வளோ சம்பளம் கூட நான் அந்த படத்தை மியூசிக் போடுறேன், அந்த பிஸ்னஸே அவர்கிட்ட கிடையாது. ஒரு படத்தோட கதையை கரெக்டாக கேட்பார். கதையை கேட்டு முழுமையாக உள்வாங்கிட்டு அந்த கதைக்கு என்ன தேவையோ, அந்த உணர்வு, அந்த காட்சியில் இருக்க உணர்வுக்கு எந்த இசை வேணும், எந்த சைலன்ஸ் வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ். இந்த படத்தில் அதை கரெக்டாக செஞ்சுருக்காரு. அவருடைய அந்த இது வந்து மேஜிக் பண்ணுது. யுகபாரதி அவர்களுடைய வசனம், அவருடைய அந்த பாடல் வரிகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக அந்த படத்தில் வந்து ஒருங்கிணைஞ்சு வந்திருக்கு. சரி, இந்த படம் வந்து ஒரு மெசேஜ் சொல்கிற படமாக இருக்குது, ரொம்ப எமோஷனல் ட்ராவலாக இருக்கும் போல் இருக்கு. என்டர்டைன்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக. ஒரு படம் ஆரம்பித்து ஒரு 20 நிமிடத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு சின்ன சங்கடம் வரலாம், ஒரு மாதிரி ஒரு டாக்குமெண்டேஷன் மாதிரி நம்ம போகிறோமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரலாம். ஆனால் அந்த 20 நிமிஷத்தை நீங்கள் கடந்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் அந்த உலகத்துக்குள்ளே போயிருவீங்க. அவங்களுடைய உணர்வுகளுக்குள்ளே நீங்கள் கலந்துப்பீங்க. அவங்களோட வலி, அவங்களுடைய உணர்வு, அவங்களுடைய தேவை அதெல்லாம் உங்களுக்குள்ளே கனெக்ட் ஆகிரும். அப்படி ஒரு படமாக தான் அந்த படத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நிச்சயமாக இது வந்து ஆகா ஓகோன்னு கைத்தட்டி கொண்டாடக்கூடிய தருணங்கள் உங்களுக்கு படத்தில் இருக்குமான்னு இருக்காது. ஆனால் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய தருணங்கள், புரிஞ்சிக்க வேண்டிய தருணங்கள்லாம் இந்த படத்தில் ஒருங்கே இணையப்பட்டிருக்கு. நம்ம கணேஷ் நாயகன் அவ்வளோ அற்புதமாக நேர்த்தியாக இதை வந்து ஒரு கதையாக கொண்டு வந்திருக்காரு. அதாவது ஒரு சமூகத்துக்கு நம்ம என்ன கொடுக்க
கொடுக்குறோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, சினிமா நமக்கு நிறைய கொடுத்துருக்கு, நம்ம ஒன்று கொடுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு படமாக நீங்கள் எடுத்துக்கிட்டு தேட்டருக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.